முன்னிறைவு செய்வோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விடையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடற்கரை ஓரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார். கலிலேய கடற்கரை ஓரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார். அல்லேலூயா. அவர்தான் இயேசு ரட்சகர், நம் பாவத்தை எல்லாம் போக்கும் உத்தமர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார். மீண்டும் ஒரு விஷயம், ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல்ல விலையேற பெற்ற மகிமையின் இயேசுவின் நாமத்தில் ஜீவபாதை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதித்து அளவில்லாதபடி பெருக பண்ணுகிற ஒரு நல்ல உத்தமர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறார். ஏன் கடந்து வருகிறார் என்று ஒரு கேள்வி எழுப்பினால், இந்த உலகம் நம்மை விசாரிக்காமல் போகலாம். இந்த உலகத்தில் நாம் சில நேரங்களில் நினைப்போம், இவர் என்னை விசாரிக்க மாட்டாரா, அவள் என்னை விசாரிக்க மாட்டாரா என்று சொல்லி யாரையாரையெல்லாமோ நினைவு கூர்ந்து என்னை விசாரிக்க ஒருவர் இல்லையே என்று நீங்களும் நானும் அனுதினமும் ஒருவேளை ஏங்கிக் கொண்டிருக்கலாம், தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒன்று மாத்திரம் உண்மை, இயேசு நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்கள் காரியங்களை விசாரிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏங்க, நம்முடைய தேவைகளை நாம் மறந்தாலும், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நாம் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். காரணம், அவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தை விசாரிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை விசாரிக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் கலிலேய கடற்கரை ஓரம் நடந்து வந்த அதே தெய்வம் இன்றைக்கு உங்கள் வீட்டோரமாய் நடந்து வருகிறார், உங்கள் வாழ்க்கையின் பகுதியிலே கடந்து வருகிறார். அவர்தான் இயேசு ரட்சகர். அவர்தான் நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்ந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. மனுக்குலத்துடைய சகல பாவங்களை சுமந்து தீர்ந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எல்லா மக்களையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மதம் பார்த்து நேசிக்கிறவர் அல்ல, இனம் பார்த்து நேசிக்கிறவர் அல்ல, மொழி பார்த்து நேசிக்கிறவர் அல்ல, ஜாதி பார்த்து நேசிக்கிறவர் அல்ல, ஏற்ற தாழ்வுகள் பார்த்து நேசிக்கிறவர் அல்ல. அவர் எல்லோரையும் சமமாய் பார்த்து நேசிக்கிறார். அல்லேலூயா. யாரையும் வெறுத்து ஒதுக்காதவர் அவர். நாம வெறுத்துருவோம், ஆனால் இயேசு ஒருவரை வெறுக்க மாட்டார். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். இயேசு உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார். இயேசு உங்கள் பெற்றோரை நேசிக்கிறார். இயேசு உங்கள் உறவுகளை நேசிக்கிறார். இயேசு உங்கள் மனைவியை நேசிக்கிறார். இயேசு உங்கள் கணவரை நேசிக்கிறார். இயேசு உங்கள் பேரன் பேத்திகளை நேசிக்கிறார். இயேசு உங்கள் நண்பர்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் உடன் பிறப்புகளை நேசிக்கிறார். இன்னும் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிற பொழுது சொன்னார், உன் சத்துருவையும் சிநேகி. அல்லேலூயா.
எல்லாரையும் நேசிக்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு. விரோதிகளையும் நேசிக்கணுமா, சத்துருக்களையும் நேசிக்கணுமா, எதிராளிகளையும் நேசிக்கணுமா, எல்லாரிடத்திலும் அன்பு கூறு என்று சொன்ன ஒரே தெய்வம் இயேசு. அல்லேலூயா. எல்லா மக்களையும் நேசிக்க சொல்றார். ஜாதி பார்க்க கூடாது, மதம் பார்க்க கூடாது, இனம் பார்க்க கூடாது, நிறம் பார்க்க கூடாது, மொழி பார்க்க கூடாது. எல்லாரையும் மனுக்குலமாய் மனிதாபிமானத்தோடு அன்பு நிறைந்தவர்களாய் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கணுமா, சிறியோர் பெரியோர், ஏழை எளிய மக்கள், வசதி படைத்தவர்கள் என்று பாராமல் எல்லா மக்களையும் நேசிக்கிறோமா. எப்படி கொடுத்தவர்களை அதிகமாய் நேசிக்கிறோமோ அதே போல் கொடாதவர்களையும் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுக்க திராணி உள்ளவர்களை நேசிக்கிறது போல கொடுக்க திராணி இல்லாதவர்களை அதிகமாய் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு அப்படிதாங்க நம்மளை நேசிக்கிறார். அதனாலதான் நம்மளை அவர் அதிகமாய் பாதுகாக்கிறார், விசாரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கிறதும் அவருக்கு தெரியும். நீங்க என்ன கேட்கிறீங்கிறதும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் கேட்பதை அவர் கொடுப்பார், நீங்கள் எதிர்பார்ப்பதை அவர் செய்வார். நீங்கள் எதற்கு காத்திருக்கிறீர்களோ அதற்குரிய பலன் நிச்சயமாய் கிடைக்கும். இயேசுவை நம்பி காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் உண்டு. நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது, விசுவாசத்தை இழந்துவிடக்கூடாது, ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது, வேத வாசிக்கிறதை விட்டுவிடக்கூடாது. உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும், திட நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார் என்று மன உறுதியோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்பிக்கையில தளர்ந்து போய்விடக்கூடாது, ஜெபத்திலே சோர்ந்து விடக்கூடாது. அதைதான் இயேசு சொன்னார். எவ்வளவு சோர்ந்து போகாமல் எப்போது ஜெபித்துக் கொள்ளுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் உறுதியாய் நில்லுங்கள் என்று சொன்னார். நாம ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பதில் கிடைக்கிற வரைக்கும், ஆசீர்வாதத்தை பெறுகிற வரைக்கும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணி நம்ம எல்லையை விரிவாக்குற வரைக்கும் நம்ம ஜெபத்தை செய்துவிடக்கூடாது. யாக்கோபை போல உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் நான் கேட்டதை தந்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன். எனக்கு இந்த காரியத்தை நீர் நடத்தி தந்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன் என்று உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். இயேசு கைவிட மாட்டார். நிச்சயமா அந்த நேரம் வரையில திருமணம் நடக்கும். அந்த வேலை வருகிற பொழுது கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பார், கற்ப வாசலை திறப்பார். அவருடைய வேலை வருகிற பொழுது ஆண்டவர் சரியான நேரத்தில் வீட்டை கட்டி தருவார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த நேரம் வருகிற பொழுது நமக்கு நல்ல வீட்டை தருவார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஓ சபையை ஆசீர்வதிப்பார், ஊழியர்களை ஆசீர்வதிப்பார், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் களஞ்சியத்தை நிரப்புகிறவர், உங்க எண்ணெய் மாவும் குறைபடாதபடி ஆசீர்வதிக்கிறவர், வருமானத்தை பெருக பண்ணுகிறவர், உங்களுக்கு வழக்காடுகிறவர், உங்களுக்காக நீதி செய்கிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உங்களுக்காகவே யுத்தம் பண்ணுவேன் சொல்லிட்டார். நீங்க பழி வாங்க வேண்டாம், நீங்க யுத்தம் செய்ய வேண்டாம், நீங்க சண்டை போட வேண்டாம், நீங்க போராட வேண்டாம், நீங்க யாரையும் சபிக்க வேண்டாம் என்றார். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட கொடுத்துரு, என்னிடத்துல ஒப்பு கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இப்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார். நம்மளை கைவிடுவாரா? ஒரு நாள் விடவே மாட்டார். அல்லேலூயா.
நம்ம பயப்படலாம். அப்படி ஆகிருமோ இப்படி ஆகிருமோ என்ன ஆகுமோ என்று சொல்லி கலங்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் அந்த பயத்துக்கு மத்தியிலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. நம்மளை தைரியப்படுத்த, நம்மளை திடப்படுத்த, நம்மளை பலப்படுத்த. நம்மளாம் மனுஷன் தானே, மாம்சத்துல சோர்ந்து விடுவோம், மாம்சத்துல கவலை வந்துடும், மாம்சத்துல வருத்தம் வந்துடும். அதையும் கடந்து இயேசு சொல்றார், தைரியமாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். எப்படி நடத்துவேன்? மரணம் வரையும் நீ உயிரோடு இருக்கிற நாட்கள் உன்னை நடத்துவேன். ஒரு நாள் கூட உன்னை பட்டினி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் நம்ம அப்பா. நம்மள ஒரு நாள் பட்டினி போட்டது இல்லை. அல்லேலூயா. பட்டினி போட்டிருக்கிறார் நினைக்காது, இல்லவே இல்லையே. அல்லேலூயா. ஒரு நாள் சிங்க குட்டிகள் காட்சி அடைந்த பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன கிடையாதான், ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னார். காரணம், அவர் உங்களுக்கு எனக்கும் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். நம்மளை போதித்து நடத்துவதில் அவர் நமக்கு நல்ல ஒரு போதகராயிருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுப்பதில் அவர் நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். நம்முடைய பலவீனத்திலோ அவர் நமக்கு பலமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், என் வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்குவோம். நீ நோயை குறித்து வியாதியை குறித்து பயப்படாத, கலங்காத, திகையாத. என் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகப்படுத்துவேன், என் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவேன். நீ அற்ப ஆயுசுல போக மாட்ட, போ. அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க ஆயுசாய் நடத்துவார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி பூரண வயதோடு இருந்தார்களோ அதே போல நம்மை பூரண வயதுள்ளவர்களாய் நடத்துவார். நம்ம அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறார், 3ஆம் 4ஆம் தலைமுறை முட்டுட்டார். அப்ப பேரன் பேத்தி கொள்ளு பேரன் வரைக்கும் கொண்டு போகலாம். தோத்திரம். அது வரைக்கும் நம்மளை உயிரோடு வச்சிருப்பார். அல்லேலூயா. அவர் வருகை தாமதிக்குமானால் ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் பக்தன் பாடுகிறார், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கிறாருங்க. நம்ம எதுக்கு பயப்படணும்? அல்லேலூயா. எல்லாமே நல்லதாவே நடக்கும். எப்ப எவ்வளவு தேவையோ அவ்வளவு தருவார். அல்லேலூயா. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நம்ம நினைச்சவங்களாம் நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம். ஆனா இயேசு உதவி செய்வார். இயேசு நம்ம தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறாருங்க. எந்தெந்த காலகட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த காலகட்டத்துக்குரிய தேவையை கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம். தேவன் இந்த நல்ல ராத்திரி வேளையிலே நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தையை சற்று தியானித்து கடந்து சொல்லலாம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம குறுகிய அளவில் தான் பட்டியல் போட்டிருக்கிறோம். அவரை குறித்து பேசணும்னா அளவே கிடையாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம். வாசியுங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் கடைசி 28வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொல்றார், என்கிட்ட சொல்ல சொல்றார், நம்ம குடும்பத்துக்கு சொல்ல சொல்றார், நம்ம சபைக்கு சொல்ல சொல்றாரு.
அவர் வார்த்தை ஒன்றும் என்ன செய்யாதாம், தாமதிக்காது. அவர் வார்த்தை தாமதிக்காது. நடக்கும்னா நடக்கும், அவ்வளவுதான். நடக்கும்னு சொல்லிட்டார். கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வார்த்தை கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், 1000 மடங்கு, கோடி மடங்கு. அல்லேலூயா. உன் எண்ணெயை பெரிதாக்குவேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னை ஒன்று சேதப்படுத்தாது. உன்னை சுகமாக்குவேன். உன் சுகமாக சீக்கிரம் விளைக்கும். உன் நீதியின் சூரியன் உதிக்கும். உன் இருள் அகன்று போய்விட்டது. உன் கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது. உன் முகம் முறைக்கப்பட்டு விட்டது. இப்படி எவ்வளவு வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் நிறைவேறுமா? தாமதிப்பது கிடையாது. வீடு கட்டி தருவேன்னு சொல்லியிருந்தாருன்னா இனி அது தாமதிக்காது, சீக்கிரம் கட்டிடுவார். அல்லேலூயா. சீக்கிரம் கட்டி தருவார். உன் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில திருமணத்தை நடத்தி தருவேன்னு சொல்லிட்டாருன்னா சீக்கிரத்தில் நிறைவேற்றி தருவார். தாமதிப்பது கிடையாது. இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி என்ன செய்வதில்லை, தாமதிப்பது கிடையாது. உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டார். கற்பத்தின் கனியை தருவன் சொல்லிட்டார். தருவார். இனி தாமதம் கிடையாது. அல்லேலூயா. தாமதமே கிடையாது. சீக்கிரத்துல திருமணம் நடக்கும். சீக்கிரத்துல கற்பத்தின் கனியை கொடுப்பார். சீக்கிரத்துல வீட்டை கட்டி தருவார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் உங்க கடனிலிருந்து விடுதலை கொடுப்பார். சீக்கிரம் இந்த வார்த்தை நிறைவேற போகிறார். உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் சொல்லிட்டார். இனி உன்னிடத்தில் இருக்கிற எல்லா நோயும் உன்னை விட்டு விலக போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வழக்கிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, சண்டையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவன் சொல்லிட்டார். இனி அது தாமதிப்பதில்லை, விடுதலை தான். கட்டுகள் எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி, உன் மீது எவ்வளவு பெரிய சுமை இருந்தாலும் சரி, அந்த சுமையாகிய நுகத்தை கர்த்தர் முறிக்கிறேன். இனி தாமதிப்பதில்லை. உங்களுக்கு ஆசீர்வாதம் இனி தாமதமாகாது. உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ, உங்களுடைய விண்ணப்பங்கள் என்னென்ன உண்டோ, உங்களுடைய வேண்டுதல்கள் என்னென்ன உண்டோ, உங்களுடைய வேண்டுதல், உங்கள் விண்ணப்பம், உங்கள் செபம் இவ்வளவு காலம் தாமதித்திருந்தாலும் சரி, எவ்வளவு காலம் தாமதித்தாலும் சரி, ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், இனி தாமதிக்காது போக வேண்டுதல். உன் விண்ணப்பம் இனி தாமதிக்காது. சீக்கிரம் பதில் உண்டு. சீக்கிரம் பதில் உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை என்ன செய்யாதான், வீண் போகாது. இந்த வார்த்தை நிறைவேற போகுது. இந்த வார்த்தை நிறைவேற போகிறது. உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக போகிறது. உன் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக போகிறது. பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழ போறாங்க. இழந்த பொருளை ஆண்டவர் மீட்டு தர போறாரு. வருமா வராதான்னு கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவர் வருன்னு சொல்றாரு. போதும், இனி தாமதிக்காது, வந்துட்டாரு. நீ கேட்டது கிடைக்கும். அல்லேலூயா. சொல்றாரு. இதை சொல்றது யாருன்னா கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். தாமதிக்காது, ஆனா நிறைவேறும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. 2 வார்த்தையில முடிச்சிட்டேன். எப்பா, நான் உனக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தேன், என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் கொடுத்தேன், என்னெல்லாம் வெளிப்பாடு கொடுத்தேன், அதெல்லாம் இனி தாமதம் செய்ய மாட்டேன். அதை சீக்கிரம் நிறைவேற்ற போறேன். அது நிறைவேற போகிறது என்று யார் சொல்றார்? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். நம்முடைய கலக்கத்தையும் பயத்தையும் மரண பயத்தை கர்த்தர் நீக்கி போட போகிறார். இனி வியாதிகள் மேற்கொள்வதில்லை. இனி நோய்களை மேற்கொள்வது கிடையாது. தேவன் சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு
சீக்கிரத்தில் இருக்கும். உன் ஆயுசு காலம் பெருகும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன்றாரு, உங்களை பெருக பண்றார். நிறைவேற போகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. இனி தாமதிப்பு இல்லை என்று சொல்ல கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இப்பொழுது இருப்பதோடு உன்னை எத்தனை மடங்காம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு. அது இனி தாமதிக்காமல் உங்கள் வேலை காரியம் நிறைவேறும். உங்கள் விண்ணப்பம் நிறைவேறும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. கர்த்தர் சொல்றார், இனி தாமதிக்காது. இனி என்ன செய்யாது? தாமதிப்பது இல்லை. தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற போகிறது. உங்களுக்கு நிறைவேறுகிறது போல எனக்கு நிறைவேற போகிறது. நமக்கு நிறைவேறுகிறது போல சபையிலும் நிறைவேற போகிறது. சபைக்கு என்னெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அத்தனை நிறைவேற போகிறது. ஊழியத்துக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற போகிறது. ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்னது நிறைவேறும். இனி தாமதிக்காது. உன் சபை பெருகும் அப்படின்ட்டாரு. உன் சபை நிரம்பி வழியும் என்று சொல்லிட்டாரு. அது நிறைவேற போகிறது. பயப்படாதே, கலங்காதே. போனதை குறித்து வருத்தப்படாதே, வருகிறதை குறித்து சந்தோஷப்படு. அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உங்களை என்னையும் அழைத்து தேவன் உண்மை உள்ளவர். ஒரு நோக்கம் இல்லாம எந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போக மாட்டார். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தான் கொண்டு போயிருப்பார். ஒரு நோக்கத்தோட தான் வச்சிருப்பார். அந்த நோக்கம் ஆண்டவர் நிறைவேற்ற போறாரு. ஆண்டவர் உங்களை அழைத்து அழைப்புக்குரிய பலனை கொடுக்க போறார். மகனே, மகளே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில உங்களை என்னை பார்த்து சொல்றார், சோர்ந்து போகாத மகனே, மகளே, நான் உனக்கு நல்லதை நிறைவேற்றி தருவேன். இனி தீங்கு நேரிடாது. நீ பயந்த காரியம் நடக்காதுங்கிறார். பயப்படாத, நல்லதே நடக்கும். நன்மை உண்டாக போகிறது. தேவன் அற்புதம் செய்வேன் சொல்லிட்டார். நீ அதிசயத்தை காண்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நல்ல தருணத்தில் என்று கண்ட எகிப்தியனை இனி காணாதிருப்பாய். நீ தேடினா கூட உன் எதிராளியை கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு தீங்கு நினைப்பவர்களை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை வேலையடைக்க போகிறார். உங்களை பாதுகாக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் பயங்கரமானவர், அக்னியானவர், பராக்கிரமசாலியானவர். அவர் உங்க கூடவே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நிறைவேற போகிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற போகிறது. அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறது. அவர் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் நிறைவேற போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதை நிறைவேற்றுவேன். இனி தாமதிக்காது. நிச்சயமாய் நல்ல பதில் கிடைக்கும். நிச்சயமாய் நல்ல பதில் வரும். ஆண்டவர் நல்ல தொழிலை ஆசீர்வதிப்பார். வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார்.
வேலை வாய்ப்பை ஆசீர்வதிப்பார். சடுதியாய் நல்ல வேலை வாய்ப்பை தருவார். ஆண்டவர் வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பார். இனி தாமதம் ஆகாது, தாமதிப்பது இல்லை என்று சொன்ன கர்த்தர் தாமதப்படுத்த மாட்டார். சடுதியாய் வேலை வாய்ப்பை கொடுப்பார். நிர்வாகத்தை ஆசீர்வதிப்பார். புதிய நிர்வாகத்தை தருவார். புதிய ஆசீர்வாதங்களை தருவார். புதிய காரியங்களை, புதிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கைவிடவே மாட்டார். ஏன்னா நிறைவேற்றுவேன் என்று சொல்லிட்டார். நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். சொன்னது கர்த்தர். சொன்னது கர்த்தர், மனுஷன் அல்ல. மனுஷன் மாறிவிடுவான், கர்த்தர் மாறவே மாட்டார். அவர் சொல்றாரு, நான் என் பிள்ளைகளுக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். அது இனி தாமதிக்காது. தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போறாங்க. அளவில்லாதபடி ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரப்போகிறது. எல்லா போராட்டங்களுக்கும் முடிவு வரப்போகிறது. எல்லா விதமான காரணத்துக்கும் முடிவு வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாவற்றையும் செய்து முடித்த தெய்வம் உங்களுக்காக இனி செய்ய வேண்டிய யாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் நிறைவேறப் போகிறது. ஜீவ விருட்சத்தின் அனுபவத்தை பெறப்போகிறீர்கள். தேவன் கைவிடவே மாட்டார். நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகம், நல்ல பாதுகாப்பு, நல்ல நடமாட்டம், நல்ல தூக்கம் ஆண்டவர் தரப்போகிறார். நல்ல ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். உன் ஆசீர்வாதத்தை ஒருவனும் பறிக்க முடியாது. உன் ஆசீர்வாதத்தை ஒருவனும் திருட முடியாது. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், உனக்காக யாவையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். இனி தாமதமே கிடையாது. இனி தாமதமே கிடையாது. ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். வேண்டுதலை, விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டே இருங்கள். விட்டு விடாதீர்கள். வேத வாசிப்பதை விட்டு விடாதீர்கள். தேவனை தேடுவதை விட்டு விடாதீர்கள். கர்த்தரையே உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கல்வாரி நாயகர் இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்திலே நிலைநில்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நல்ல நேரத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார். இனி உங்களுக்கு உண்டான காரியங்கள் தாமதமாகாது. உங்களுக்குரியவைகளை நான் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். நிச்சயமாய் சகல காரியங்களை நிறைவேற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை கைவிட மாட்டார். உங்கள் கண்ணீர் இன்றைக்கே துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலை, துக்கம் மாறுகிறது. இயேசு நிறைவேற்றுகிறார். அப்படி ஆண்டவரை நோக்கி ஒரு விஷயம் பார்ப்போமா? கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, எங்களோடு கூட நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 12வது அதிகாரம் 28வது வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க வருவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த வார்த்தை மூலியமாய் இடைப்பட்டதற்காய், வெளிப்பட்டதற்காய், எங்களோடு கூட நீர் பேசி எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியில் நிலை நிறுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். மனமுடைந்து, மனம் நொறுங்கி ஆண்டவரே மனம் நொந்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருந்த இந்த சூழலில் கூட உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை தைரியப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை தைரியப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உண்டான யாவற்றையும் நிறைவேற்றி தரவதற்காய் ஸ்தோத்திரம். தாமதம் இல்லாதபடி நீர் நிறைவேற்றி தரவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் ஆண்டவரே நீர் தாமதம் இல்லாமல் பதில் தந்து நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாருடைய கண்ணீரையும் வேதனையும் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, உடைய நல்ல வார்த்தைகளுக்காய், உடைய வார்த்தையினுடைய அற்புத அடையாளங்களை நீ செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீ நல்ல வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உடைய வார்த்தைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே படிக்கப்படுவதற்காய், பிரதிபலிக்கப்படுவதற்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை நடத்தும், ஆசீர்வதி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.